பள்ளிப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மதுபான கூடத்தை அகற்றக் கோரி 100க்கும் மேற்பட்ட தவேகாவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் பொதுமக்களின் தொடர் போராட்டங்களை மீறி மணமகள் மன்றம் என்ற பெயரில் தனியார் மதுபான கூடம் திறக்கப்பட்டது. இதனால் அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் காவல்துறையினரின் தடையையும் மீறி மதுபான கூடத்தை அகற்றக் கோரி 100க்கும் மேற்பட்ட தவேகாவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளிப்பாளையத்துல F2 பார் ஒன்று ஓபன் பண்ணிக்கிறாங்க. ஏற்கனவே 3 மாசத்துக்கு முன்னாடியே அதை அந்த பாரை அடைச்சு வச்சிருந்தாங்க. இது எங்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் தெரியாம திடீர்னு ஓபன் பண்ணிட்டாங்க. இதை இங்க இருக்கிற நம்ம சட்டமன்ற எம்எல்ஏ இருக்காரு, அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும். என்னன்னா, அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு, ஒரு வாரத்தில் அந்த பாரை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. நாங்களும் அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறோம். இந்த தொகுதியில் இருக்கிறோம் சட்டமன்ற எம்எல்ஏ கிட்ட. என்ன கோரிக்கைன்னா, எங்களுக்கு இந்த பாரை ஒரு வாரத்தில் எடுக்கல அப்படின்னா நாங்கள் இதுக்கு அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவோம். எல்லார் வீட்லயும் ஜென்ஸ் எடுக்கிறாங்க. ஆனா எல்லா பக்கமும் மதுபான கடை ஓபன் பண்றாங்க. ஆனா ஸ்கூல் பக்கத்துல, கடைக பக்கத்துல குடியிருக்கிற பக்கமெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு அந்த பாரை எடுக்கணும், மக்களும் நல்லா இருக்கணும். எல்லா லேடிஸும் நிறைய விதவை ஆயிடுறாங்க. வாழக்கூடிய வயசுலயே, சின்ன வயசுலயே, அப்புறம் காலேஜ் போற பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே இந்த மதுபானக்கும் அடிமையாயிடுறாங்க. அதுல இருந்து நாங்க மீளணும். எங்களுக்கு இந்த தமிழக வெற்றி கழகம் மூலியமா இந்த மதுபான கடையை நாங்க ஒழிக்கணும்.